வணக்கம் வணக்கம். இந்தியாவில் எப்படி இந்த டிவைன் வோர்டெக்ஸை வேரியஸ் வேஸில் திறக்கலாம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. அதாவது பல ஃபிசிக்கல் டெக்னாலஜிஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு செல்ஃபோன் டெக்னாலஜி, எலக்ட்ரிசிட்டி ஒரு டெக்னாலஜி, ஒரு இந்த கார் ஒரு டெக்னாலஜி. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க இந்தியர்கள் அர்த்தம், காமம், தர்மம், மோக்ஷம் அப்படின்ற 4 புருஷார்த்தத்தில் காமம் எப்படி லைஃபை ரிலேஷன்ஷிப்பில் என்ஜாய் பண்ணுறது, தர்மம் எப்படி மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம புண்ணிய காரியம் பண்றது, கிருஷ்ணர் மோக்ஷம் எப்படி இறைவனை சேருவது மாதிரி அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண சிஸ்டங்கள் வழி வழியா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யோகா, இப்போ உதாரணத்துக்கு ஆயுர்வேதம், அந்த மாதிரி வழியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும். அதே மாதிரி வெளியூரில் அது ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்க அர்த்தம், அதாவது பணம் தான் பிரதானம், மீதியெல்லாம் பிரதானம் இல்லை அப்படின்றத பேசக்கூடிய ஒரு இருக்காங்க. அதனால்தான் யோக பூமி போக பூமின்னு பிரிச்சிருக்காங்க. வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் போக பூமி, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் யோக பூமி. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த 4 புருஷார்த்தத்தில் இப்போ உதாரணத்துக்கு மோக்ஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த இறைவனோட சுழலும் ஒளி, அந்த வார்டெக்ஸ் ஆஃப் டிவைன் லைட் ஓப்பன் ஆகுது எப்படி அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன் அண்ட் யாங் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹாஃப் டார்க்காக இருக்கும், ஒரு ஹாஃப் லைட்டாக இருக்கும். அந்த ஒரு ஹாஃப் லைட்டாக இருக்கக்கூடியது தான் ஒயிட் வோர்டெக்ஸ், அந்த ஒரு ஹாஃப் இருக்கக்கூடியது தான் டார்க் வோர்டெக்ஸ். ஸோ அந்த டார்க்கும் ஒயிட்டும் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் அப்படின்றது. அந்த இன் அண்ட் யாங் சிம்பலையே நம்ம வோர்டெக்ஸ் வேரியஸ் கலர்ஸ் ஆஃப் வோர்டெக்ஸாக பிரிக்கலாம். அதுதான் அந்த விப் கயர் அப்படின்ற வோர்டெக்ஸ். வயலட்டு, இண்டிகோ, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இதெல்லாம் அந்த சக்ரா சம்மந்தப்பட்ட வோர்டெக்ஸு. அதே மாதிரி அந்த வோர்டெக்ஸை இப்போ இறைவனை ஒரு 10 ஆஸ்பெக்டாக பிரிக்கலாம். அதுதான் நவரசங்கள். இப்போ நவரசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்யம் ஒரு ரசம், வீரம் ஒரு ரசம், டிவைன் ஜஸ்டிஸ் ஒரு ரசம், இன்டெலிஜென்ஸ் ஒரு ரசம், கம்பேஷன் ஒரு ரசம். இந்த ஜூயிஷ் கபாலால அந்த இறைவனோட 10 ஆஸ்பெக்டை போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வோர்டெக்ஸு, அந்த வோர்டெக்ஸ் 10 விதமான வோர்டெக்ஸை திறக்கும். அந்த 10 விதமான வோர்டெக்ஸ் திறக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த டிவைன், இந்த வோர்டெக்ஸ். இதை எப்படி திறக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவதா வழியாக திறப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவன், உதாரணத்துக்கு விஷ்ணு, உதாரணத்துக்கு காளி. இந்த மாதிரி பிளாக் வோர்டெக்ஸுக்கு காளி, விஷ்ணு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, உக்ர தெய்வங்கள் வச்சுருப்பாங்க. ஒயிட் வோர்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, பிரம்மா, இந்த மாதிரி சரஸ்வதி, அந்த மாதிரின்னு வோர்டெக்ஸை வச்சுருப்பாங்க. 2வது வகையில் வோர்டெக்ஸை எப்படி திறக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டான்ஸில் அவங்க திறப்பாங்க, சோலோவாகவும் திறப்பாங்க, குரூப்பாகவும் திறப்பாங்க. அதனால தான் நம்ம ஊரில் டான்ஸ் எல்லாமே கனெக்டட் டு தி தேவத பாவா. அந்த தேவத பாபாவை நம்ம கனெக்ட் பண்ணி அவங்க டான்ஸாக அதை பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பத்ரகாளி அப்படின்னு நான் ஒரு ஜீ டெலிவிஷனில் ஒரு இதை பார்த்தேன். அந்த அம்மா பத்ரகாளியே அந்த மூச்செல்லாம் அந்த மாதிரி அவங்க அந்த பாவத்தையே ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரணவாலய தேவி, இந்த ஷாம் சிங்கா ராயில்
இந்த இவங்க வந்து ஆடுவாங்க. இந்த அமரன் படத்தோட ஹீரோயின் வந்து ஆடுவாங்க, சாய் பல்லவி வந்து ஆடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அது பத்ரகாளி வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அந்த இது வந்து குரூப்பாக கம்பைன் பண்ணி வோர்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணி மண்டலாவாக இறக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களா நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 1000ல் ஒருவன் பார்த்தீங்கன்னா பருவம் எனது பாடல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஜெயலலிதாவிய தேவதாவாகவும் அந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி காம்பினேஷனில் அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அது வந்து அந்த நாகர் வோர்டெக்ஸ் வந்து திறக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வோர்டெக்ஸை வந்து வெறும் வந்து வேர்லிங்கில் வந்து திறக்கிறது, அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு திறக்கிறது. அதுதான் சூஃபியில் வந்து வேர்லிங் டெவ்ரிஷ் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. அதாவது அவங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த வேர்ல் பண்ணுவாங்க. அதோட வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம கோவிலை சுற்றுறோம். அந்த கோவில் வந்து அதுவும் ஒரு வகையான வோர்டெக்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த புத்திஸ்ட் ஸ்டூப்பா பார்த்தீங்கன்னா மேலே ஃபனல் மாதிரி இருந்து கீழே ப்ராடாக இருக்கும். அதுதான் அந்த வோர்டெக்ஸ் ஓப்பனிங்கு. இப்போ கத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா மேலே கூம்பு வடிவில் இருக்கும், அப்புறமா கீழே ப்ராடாக இருக்கும். அதே மாதிரி கோவிலில் மல்டிபிள் இடத்துல வந்து கும்பம் வச்சுருப்பாங்க. அந்த வோர்டெக்ஸ் எனர்ஜியை அது வந்து டவுன்லோட் வந்து பண்ணும். இப்போ மலையே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வோர்டெக்ஸ். அந்த ஒரு பெரிய எனர்ஜி இறங்கி அதை சுற்றி அந்த பேஸ் ஆஃப் த மலை வந்து பெருசாக இருக்கும், இந்த கூம்பு வடிவில் இருக்கும் மேலே. அதனால் அதை சுற்றி வர்றதும் வோர்டெக்ஸ். அதே மாதிரி இது வந்து சாண்டிங்லேயும் இந்த வோர்டெக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இஸ்லாமில் வந்து ஜிகீர் அப்படின்ற ஒரு சாண்டிங் இருக்குது. அந்த ஜிகீர் சாண்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹூன்னு சுற்றி ஒரு சர்க்கிளில் நின்று கேப்பை விட்டு அவங்க வந்து சாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரிகேரியன் சாண்ட்ஸ்ன்னு இருக்கு, அது கிறிஸ்டியானிட்டியில பண்ணுவாங்க. டிபேட்ல வந்து பிளாக் வோர்டெக்ஸை ஓப்பன் பண்றதுக்கு சக்கரவம்சா குஹ சமாஜா சாண்ட்ஸு அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவவாக்கியர் வந்து பாடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சம்மந்தப்பட்ட வோர்டெக்ஸ் திறக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. தியாகராஜர் வந்து அந்த மறுக்கேலரா அப்படின்னு போட்டு அந்த வோர்டெக்ஸை வந்து திறப்பார். ஸோ இந்த மியூசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 2 ஒரு வயலின், ஒரு மிருதங்கம், ஒரு தம்பூரா, ஒரு ஃப்ளூட்டு, அந்த சென்டரில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதே வந்து ஒரு வோர்டெக்ஸ் ஃபார்மேஷனில் தான் வந்து இருக்கும். ஸோ வோர்டெக்ஸை வந்து ஸ்ட்ராங்காகவும் திறக்கலாம், வீக்காகவும் திறக்கலாம், பாசிட்டிவாகவும் திறக்கலாம், நெகட்டிவாகவும் திறக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஷாம் பனு ஆயரே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பாவத்தில் கிருஷ்ணரும் கோபியும் டான்ஸ் ஆடுற மாதிரி அது வந்து பண்ணியிருப்பாங்க. அதுதான்
அதுதான் அந்த லைட்டாக ஓர்டெக்ஸ் ஓப்பன் பண்ணுறது. அதே மாதிரி செக்ஷுவாலிட்டியில் வந்து ஆணும் பெண்ணும் சேரும்போது, பல ஆண் பெண் சேரும்போது ஒயிட் ஓர்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து கிரியேஷன் வந்து ஆகுது. சில பேருக்கு வந்து டெத் ஓர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அவங்க ஒரு அசுரிக் நேச்சர் ஆஃப் தி சைல்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மியூசிக் இப்போ ஸ்கல்ப்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ ராமேஸ்வரம் கோயிலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அலைன்மெண்ட் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த இடத்துல ஓர்டெக்ஸ் வந்து திறக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பட்டு கேவ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஓர்டெக்ஸ் திறக்கும். அதனால தான் அதை வந்து பட்டு கேவ்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங்கில் வந்து ஹார்மனி இன் கலர்ஸ்ன்னு இருக்கும். அதனால தான் த கிரேட் ரவிவர்மா பண்ணுற பெயிண்டிங்கில் வந்து இப்போ லக்ஷ்மின்னு வரைஞ்சாங்கன்னா அந்த பார்க்கறதுக்கே அம்சமாக இருக்கும். அதனால தான் அந்த லா ஆஃப் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் ப்ளீஸிங்கு அது வந்து விஷன் வழியாக ஓப்பன் பண்ணுறது. ஸோ டான்ஸு, மியூசிக்கு, பெயிண்டிங்கு, ஸ்கல்ப்சர்ஸ், அதே மாதிரி லைஃப் ஸ்டைலும் வந்து ஹார்மோனியஸாக வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சென்டரில் ஃபங்க்ஷன் நடக்கும், சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடும் போடுவாங்க, ஆசீர்வாதமும் பண்ண வைப்பாங்க. அதுவும் ஒரு வகையான ஓர்டெக்ஸ் வந்து ஓப்பனிங். அதே மாதிரி இப்போ வந்து கடவுள் வந்து அரூபமாக இருப்பார் அப்படின்றது வந்து நான் கடவுள் அந்த கிளிப்பிங்கில் வந்து பார்க்கலாம். நிஷ்கலம்ப யோகி அந்த அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த கிளிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பேசிக்காக இந்தியாவில் ஓர்டெக்ஸை எப்படி திறக்கிறது, டிவைன் லைட் ஓர்டெக்ஸை எப்படி திறக்கிறது, அதுதான் கும்பமேளா. அந்த அஸ்ட்ராலஜிக்கலாக கான்ஃப்ளூயன்ஸ் வரும்போது அந்த இடத்துல பிரயாக்ராஜில் ஓர்டெக்ஸ் திறக்குன்றதுனால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த ஓர்டெக்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து கூப்பிடுவாங்க. அதுதான் இந்த கும்பமேளா அப்படின்றதும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ.